ஹலோ எவ்ரிஒன், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் குக்கும்பர் நைட் க்ரீம் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது நம்ம ஃபேஸ் அண்ட் பாடி ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த நைட் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான குக்கும்பர் எடுத்துக்கலாம். அண்ட் இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா கிரேட் பண்ணிக்கலாம். குக்கும்பரில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இதோட ஸ்கின்னை ரொம்ப ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. குக்கும்பர்ல இருக்க ஆன்டி-இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஸ்கின் இரிட்டேஷனை soothe அண்ட் ஐ பஃபினஸை ரெடியூஸ் பண்ணும். அண்ட் இதில் இருக்க ஆன்டிஆக்சிடென்ட் உங்கள் ஸ்கின்னை டேமேஜ் ஆகும் ப்ரொடெக்ட் பண்ணுது. குக்கும்பரை அவங்க ஸ்கின்ல நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது ஓவராலாக உங்கள் ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை பிரைட்டன் ஆகும். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் குக்கும்பர் உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதோட ஸ்கின்ல ஏற்படுற எக்ஸஸ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும். நம்ம கிரேட் பண்ண குக்கும்பரை ஒரு ஃபில்டர் வச்சு அதோட ஜூஸை மட்டும் தனியாக எடுத்துட்டு அண்ட் இதை நீங்கள் சீஸ் கிளாத் வச்சு ஈஸியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் இந்த ஜூஸை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டாக நம்ம இதில் ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட் ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஜெல் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆலோவேரா ஜெல் ஸ்கின் இரிட்டேஷனை soothe பண்ணி அண்ட் ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் ஆகுது. அண்ட் இது நம்ம ஸ்கின்ல ஏற்படுற ஆக்னி அண்ட் பிம்பிள்ஸை கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணுது. அண்ட் இதில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அண்ட் ஸ்கின் டோனை லைட்டன் ஆகும். அண்ட் இது கொலாஜன் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை யூத்ஃபுல் அண்ட் ரேடியண்ட்டாக வச்சுக்கணும். ஸோ க்ளீன் பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 2 டேபிள்ஸ்பூன் குக்கும்பரோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கோகோனட் ஆயில் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தென் விட்டமின் இ ஆயில் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்ககிட்ட கேப்சூல் இல்லை விட்டமின் இ ஆயில் தான் இருக்குன்னா 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி அதில் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் நைட் க்ரீமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு அப் டு 10 டேஸ் வரைக்குமே யூஸ் பண்ணலாம். அண்ட் இதை ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின் அண்ட் ஆக்னி ஸ்கின் இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த க்ரீமை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா இந்த சம்மர்லேயும் உங்கள் ஸ்கின் ஹைட்ரேட்டாகவும் க்ளோயிங்காகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And this video is sponsored by BuyMote. Thanks for watching.